என் குழந்தைகள் வெற்றி படிக்க அடித்தளமிட்டு விட்டு இப்பொழுது என்னிடத்தில் வந்து சேர்ந்து அந்த செயலுக்கான வெற்றியை கொடுப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். என் செல்வமே, என்ன செய்வதென்று ஒரு விஷயத்தை நினைத்து கேட்டாயல்லவா? நான் தான் அவருக்காக காத்து கொண்டு இருக்கின்றேன், இவருக்காக காத்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் எனக்காக யாருமே இல்லையே. நான் போகின்ற வழிகளில் எல்லாம் எனக்கான செயல் வெற்றி பெற முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றதே. இதற்கு காரணம்தான் என்ன அம்மா என்று யோசிக்கின்றாய். என் பிள்ளையே, உன் கடந்த கால வாழ்க்கையை பற்றி இனி நீ யோசிக்க தேவையில்லை. உனக்கு புண்ணியங்கள் சேரும் நேரமும் காலமும் வந்து விட்டது. ஓய்வின்றி உழைத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்றத்தோடு பார்க்க போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். மனதில் எத்துணை கவலைகள் வைத்திருந்தாலும் அதை இந்த தாயின் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. உனக்காக யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே உனக்காக ஒருவர் உன்னிடத்திலே வந்து சேரத்தான் போகிறார். உனக்காக உதவி செய்வதற்காக மட்டுமல்ல, உன் துணையாகத்தான். உன் துணையை மீட்டெடுத்து இப்பொழுது உன் கையிலே ஒப்படைப்பதற்கு நான் வந்து இருக்கும் போது என் செல்வ பிள்ளைகள் இனி எனக்கு எதுவுமே தெரியாது என்ற கேள்வியை விட்டுவிட்டு அடுத்தது என்ன என்ற தேடலுக்கான பதிலை கொடுத்து கொண்டேதான் இருப்பார்கள். உன்னை நிராகரித்தவர்களை பற்றியும் உன்னை யாரோ ஒருவருக்காக ஓரம் கட்டியவர்களை பற்றியும் நீ கண்கலங்கி கொண்டு இருக்காதே. உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையைத்தான் இப்பொழுது நான் ஒருவருக்கு வைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, தானாக முன்னேறியவர்கள் இன்று இங்கு யாருமே கிடையாது. யாரோ ஒருவரின் மூலம்தானே உன் வாழ்க்கையின் நீ அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல முடியும். அப்படிப்பட்ட உனக்கான துணையைத்தான் இப்பொழுது உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக வந்திருக்கின்றேன். உன் சூழ்நிலைகள் மட்டுமல்ல, உனக்கான ஒவ்வொரு விஷயமும் உன்னை அங்கு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கிறது. வெற்றியை பெற முடியவில்லையோ என்று எண்ணிக்கொள்ளாதே. ஆனால் அத்தனையும் தாண்டி உனக்கான பாதையை தெளிவுபடுத்த நான் வந்து இருக்கும் போது நீ எதற்காகவும் மனமருந்தி கொண்டு இருக்காதே. நடப்பது எதுவாக வேண்டுமென்றாலும் இருந்து கொண்டு இருக்கட்டும். ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி இப்பொழுது இந்த வாராகியின் அருள் உனக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க பெறுவதற்காக இந்த தாயிடம் வந்து இருக்கும்போது உன் துணையான ஒருவரோ உன்னை தேடி வந்து உனக்கான உதவிகளை நானே முன்னின்று செய்கின்றேன் என்று அவரை முன்னிறுத்தி வந்து உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்து இருக்கும்போது நீ மனம் தளர்ந்து விடாதே. எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று என் பிள்ளைகள் இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருந்தார்களோ அந்த ஒன்றை அவரின் மூலமே நடத்தி தருவதற்கு இந்த தாய் வந்து இருக்கின்றேன். உன் வாழ்க்கை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நான் தர வந்து இருக்கும் போது நீ எதற்காக கண்ணின் மணியே அழுது புரண்டு கொண்டே இருக்கின்றாய்? காலங்கள் கடந்து விட்டது என்று நினைக்கின்றாயா? அந்த காலத்தை தாண்டி உனக்கான கவலையை நீக்கி உன் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல அவரே உன்னை இங்கு வந்து கொண்டு இருக்கும் போது, உன்னை பார்க்க வந்து கொண்டு இருக்கும் போது எதற்காகவும் மனம் வருந்தி கொண்டு இருக்க வேண்டாம். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பிள்ளை எப்பொழுதுமே இந்த தாயின் மீது கொண்ட நம்பிக்கையை விடாமல் இருந்து கொண்டு இருப்பதனால் இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அந்த ஒன்றை உன் துணையின் மூலமே உனக்காக வந்து சேரத்தான் போகிறது. என் ஆசியோடு என் அருளோடு விடுகின்ற விடியலை நல்ல நாளாக உனக்கு அமைத்து கொடுக்க வந்து இருக்கும் போது உன் நிலைமை பற்றி நீ எல்லாம் பரிதாபப்படாதே. இன்னும் உன் நிலைமை இங்கு மேலும் மேலும் பன்மடங்கு சிறப்பான ஒன்றை பெறுவதற்குத்தான் இங்கு வழிவகுத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி வெற்றி பெறும் தருணத்தை இந்த வாராகி உனக்காக உன் துணையின் மூலம் ஏற்படுத்தி தர வந்திருக்கின்றேன். அந்த துணை உன் வாழ்க்கை முழுவதும் வந்து உன்னை வெற்றி பாதைக்குத்தான் அழைத்து செல்ல போகிறார். வருவது வரட்டும் என்ற உறுதுணையோடு நீ நம்பிக்கையோடு செயல்பட்டு இருந்தாலே போதும். உனக்காக இவர்தான் இருக்கிறார் என்ற உண்மை புரியத்தான் வரப்போகிறது.
வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, வெற்றியே அவரின் மூலம் கொண்டு வருவதற்காக வந்திருக்கின்றேன். நடப்பது யாவும் இனி நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். எரியும் மெழுகு வருத்தியில் நாம் இருளை கடந்து வர முடியும் என்பதில் நீ உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நாம் வாழ்க்கையை கடந்து வர முடியும். எதை எப்படி செய்தால் நமக்கான சந்தோஷம் நம்மை தேடி வரும் என்பதில் நாம் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துவிட்டாலே போதும். நிச்சயமாக நமக்கானது நம்மை வந்து சேரத்தான் போகிறது. கடக்கப் போகின்ற வாழ்க்கையில் யாரையுமே அங்கு நாம் என்ன சொல்வது ஏது சொல்வது என்று ஒரு எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அந்த எதிர்பார்ப்புகளையும் தாண்டி நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது ஜெயிப்பதற்காக இருக்கின்றாய், ஜெயிப்பதற்கான காலகட்டத்தில் இருக்கின்றாய் என்பதில் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் நம்பு. நீ நினைத்த காரியம், உன் மனதில் குழம்பிக் கொண்டிருந்த அந்த விஷயமானது இப்பொழுது தெளிவு பெறத்தான் போகிறது. யார் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து நினைத்து உன் முடிவை எடுப்பதில் நீ அங்கு தாமதப்படுத்தி கொண்டே இருந்தாய். அந்த தாமதத்தில் நான் உன் கூடவே இருந்தும் ஏன் இவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது அன்னையே என்று நீ சொல்லி கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இந்த சிக்கல்களை எல்லாம் உனக்கு ஒரு தெளிவான முடிவை தரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ எத்தனை நாட்களுக்குத்தான் இந்த கஷ்டத்தை அடைவாய் என்று நினைக்கின்றாய்? நிரந்தரம் என்று யோசிக்கின்றாயா? அதுவல்ல என் தங்கமே. இத்தோடு உன் விடிவு காலம் பிறந்து விட்டது என்று நினைத்துக்கொள். இந்த கஷ்ட காலத்தை கடந்து வந்ததே இந்த பெருமகிழ்ச்சிக்குத்தானோ என்று கண்டிப்பாக நீ உணரத்தான் போகிறாய். ஏனென்றால் அத்துணை கஷ்டங்களில் என் பிள்ளைகள் அங்கு அடைந்து விட்டார்கள். வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அங்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அடைந்திருக்கின்றார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். கடக்கப் போகின்ற எல்லா தருணத்திலும் இனி உனக்கான வெளிச்சம் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய். ஒருவர் நடந்து கொண்டு இருக்கும் போது அங்கு இருட்டாக இருந்தால் அவர் அடுத்த பயணிக்கும் பாதையில் அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கு மிகவும் யோசனையாக இருந்து கொண்டு இருப்பார். ஆனால் அந்த நேரத்திலே நம் தூரத்தில் தெரிகின்ற சிறு துள்ளி போல் இருக்கின்ற அந்த வெளிச்சமே நமக்கு அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையை தரும். ஏனென்றால் நாம் சேருகின்ற இடத்தை அடைந்து விடுவோம் என்று. அதுபோலத்தான் இப்பொழுது வெளியே வர முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் சிக்கல்கள் இருந்தாலும் தொலைநூர பார்வையில் இந்த வாராகி என்னை உனக்கான ஆறுதலாக மட்டுமல்லாமல் அதற்கான முடிவினை நோக்கியும் உன்னை கூப்பிட்டு செல்ல போகிறாள் என்பதில் நீ உறுதியாகவே நம்பு. என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் நீ தீர்க்கமான நம்பிக்கை கொள். நிச்சயமாக நீ வெற்றியடைவாய். வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றம் வந்து சேரத்தான் போகிறது. நடக்கப் போகும் இந்த மாற்றமானது உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு நான் கொடுத்த வரம்தான். இந்த வரப்பிரசாதத்தை நீ வாங்கிவிட்டு போ. எண்ணற்ற தேவைகளும் எண்ணற்ற விஷயங்களும் உனக்கு இப்போ தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு தேவையானதை கொடுத்து விட்டு தேவையற்றதை நான் எடுப்பதற்காக வந்து இருக்கின்றேன். யாரெல்லாம் உன்னை வெறுத்து வெறுத்து ஒதுக்கி கொண்டிருந்தார்களோ அவர்களை இப்பொழுது உன் வாழ்க்கையாக மாறும் தருணத்தை நான் குறித்து விட்டேன். நீயோ என்னிடம் வந்து மனமுருகி கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? அவர்கள் இல்லாமல் என் வாழ்க்கையை அங்கு வாழ முடியாது என்று யோசித்து கொண்டிருந்தார். இதோ அவர்கள் தான் உன் வாழ்க்கையாகவே மாறி வந்து உனக்கு ஆறுதலாக மட்டுமல்லாமல் உன் சந்தோஷத்தின் தருணத்தை தருவதற்காகவும் வந்து கொண்டிருக்கின்றார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, நீ நினைக்கின்ற பொழுது நினைக்கின்ற மாத்திரத்தில் இங்கு ஏதேதோ விஷயங்கள் உன் கைகளுக்கு வர வேண்டும் என்று இந்த அன்னையானவளும் நான் நினைத்து விட்டேன். இனி அந்த யமனை தடுத்தாலும் சரி, நான் தர வேண்டிய நல்லதை இங்கு யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. இத்துணை காலமாக என் பிள்ளைகள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு புரிந்தும் விட்டது, அறிந்தும் விட்டது. அந்த குழப்பத்திற்கெல்லாம் தீர்வு சொல்வதற்கு, தீர்வினை உனக்கு வழிகாட்டுவதற்கு இந்த தாயானவள் என் பிள்ளையை நோக்கி வந்திருக்கும் போது நீ மனம் கலங்கி கொண்டு இருக்காது. சில பேரோ உன் வாழ்க்கையில் அங்கு உன் அன்பினை ஏமாற்றி
ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீ அவர்களிடம் தூய்மையான உள்ளத்தோடு பழகி கொண்டிருக்கும் போது அவர்களின் தேவையை முடிந்துவிட்ட பிறகும் நீ இவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு உன் மீது குறையை சொல்லிவிட்டு அங்கு செல்கிறார்கள். ஆனால் அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைதான். அந்த நிலையை நினைத்தும் நீ இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, அவர்களை ஏன் சந்திக்க வைத்தாய் தாயே? இப்படி ஏன் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற என்றெல்லாம் நீ நினைக்கின்ற பொழுதில் நான் உனக்கான சந்தோஷத்தை அள்ளி தரத்தான் போகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? அவர்கள் விட்டுவிட்டால் உனக்காக யாருமே இல்லை என்று எண்ணாதே. உன் தாய் வராகி நான் இருக்கின்றேன் வெற்றியை தருவதற்காக. ஓம் வராகி தாயே போற்றி.